அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் கிடையாது. ஏன்னா பாப்பா இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் காலேஜில் எங்கேயோ வெளியே கூட்டிகிட்டு போகிறதுனால லஞ்செல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால லஞ்ச் பாக்ஸ் வேண்டாமான்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே பறவைகளுக்கு உணவு வைப்போம். நாங்கள் முதல்ல என்னென்னா ஒரு 2 சிமெண்ட்டு தொட்டிகளோட்ட வாங்கி அதில் ஒன்றில் டெய்லியும் காலையில் செய்கிற டிஃபனும் அது கூட பார்த்திங்கன்னா இன்னொரு இதில் தொட்டியில் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சுருப்போம். அப்போ இதை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு போங்க. நிறைய பறவைகள் வந்துட்டு இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து பெருசாக சாப்பிடல. ஏன்னா இடையில பக்கத்தில் எல்லாம் வேலை செஞ்சாங்க. அந்த சத்தம் கேட்டோ என்னமோ பறவைகள் வர்றது கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அப்போ பார்க்க போகும்போது எங்கள் வீட்டில் அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு கடையில் ஒருத்தர் அவங்க கடை ஓப்பன் பண்ண உடனே ஒரு கை நிறைய மிக்சர் எடுத்து போடுவார். அவ்வளோ பறவைகள் அதை கொத்தி சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்சர் வாங்கிட்டு டெய்லியும் காலையில், அதாவது இந்த தொட்டிகளில் ஒன்றில் டிஃபனு ஒன்றில் தண்ணி வைப்போம். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கை அளவுக்கு மிக்சர் வைப்போம். அது முடிஞ்சிருச்சுன்னா காக்கா வீட்டை பார்த்து சத்தம் போட ஆரம்பிச்சிடும். எனக்கு முடிஞ்சது, இன்னும் வேணும் அப்படின்னு. நான் கூட கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். வர வர மனுஷங்களை மாதிரி அதுகளுக்குமே பார்த்திங்கன்னா மிக்சர் இந்த ஸ்நாக்ஸ் தான் பிடிக்குது, டிஃபனை கூட விரும்பி சாப்பிட மாட்டேங்குது. ஏன்னா ஒவ்வொரு நேரத்தில் பார்த்தா அந்த தொட்டியில் காலியாகிருக்கு அது. ஆனால் மிக்சர் ஒரு பீஸ் கூட மிச்சம் இல்லாமல், ஏன்னா அணில் முதற்கொண்டு எல்லாமே சாப்பிடும். மைனா சாப்பிடும், குயில் சாப்பிடும், குருவி சாப்பிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே சிந்துனது சிதறினதெல்லாம் எறும்பு இதெல்லாம் தூக்கிட்டு போயிடும். அப்படிங்கும்போது எத்தனை உயிர்கள்! அப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மனுஷங்க கூட பழகிறத விட இன்னும் பேச தெரியாத குழந்தைகள்கிட்டையும் இது மாதிரி மற்ற உயிரினங்கள்கிட்டையும் எனக்கு பேசுகிறது பழகிறது அவ்வளோ பிடிக்கும். காரணம் என்னன்னு என்னோடய வீடியோவை முதல்லேருந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆமாங்க, மனுஷங்கள் மனுஷங்களாகவே இல்லை. அதே போல் எனக்கு வயசானவங்கக்கிட்ட சின்ன வயசுலேருந்தே அது ஒரு பழக்கம். ஒரு விசேஷ வீட்டுக்கு போனால் அந்த தாத்தாக்கள் பாட்டிகள் உட்காந்து கதை பேசுவாங்க தெரியுங்களா? அங்கே போய் உட்காந்துட்டு அவங்க கூட அந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அணில் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அழகாக அந்த தொட்டியில் போய் தண்ணி குடித்தது. என் கூட நிறையா, அதாவது இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணி நிறைய குட்டீஸ் ஆன்ட்டி உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசினாங்க. அந்த குழந்தைகளுக்காக இந்த வீடியோ. நிறைய பேர் அந்த வீடியோவை அவங்கவுங்க குழந்தைகிட்ட காமிங்க. முடிஞ்ச உணவுகளை எல்லா உயிரினங்களுக்கும்